ஹாய், நான் சாம். இது கலையெடுத்தல் நேரம். வணக்கம். மீண்டும் நீண்டகால இடைவெளியின் பின் கலையெடுத்தல் என்ற விடயத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். இப்பொழுது சிறிது நேரத்துக்கு முன், இப்பொழுது இரவு 9 மணி நேரத்துக்கு முன், சிறிது நேரத்துக்கு முன் டான் டிவியிலிருந்து நாளை பாடசாலையில் களையப்பட வேண்டிய விடயங்கள் என்ற தலைப்பில் ஒரு உரையாடலுக்கு வர முடியுமான கேட்டிருந்தார்கள். நான் பாடசாலை என்ற தலையங்கம் என்றபடியினால் ஆம் என்று சொல்லிவிட்டு அதை பற்றி பத்திரிகைகள் ஏதாவது செய்திகள் உண்டான என்னுடைய கண்ணோட்டத்தை விட்டேன். அதன் போது இன்று மாலை பத்திரிகை ஒன்றில் ஜாலில் மாணவியை துஷ்பிரயோகம் செய்த ஆசிரியர் ஒருவர் கைது. கோப்பேட் பகுதியில் 14 வயது பாடசாலை மாணவியை துஷ்பிரயோகம் செய்த 52 வயது ஆசிரியர் அதே பாடசாலையைச் சேர்ந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த செய்தி யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை இப்போ அதிர்ச்சிகரமான செய்தி அல்ல. அனைவரும் கண்டும் காணாமல் எங்கட பிள்ளைக்கு இல்லத்தானே என்று விட்டு கொண்டு செல்கின்றார்கள். இதனால் தினந்தோறும் இவ்வாறான பாலியல் துஷ்பிரயோகங்கள் பெருகிக் கொண்டே வருகின்றது. சமுதாயத்திலும் பெறுகின்றது. குறிப்பாக பாடசாலை மட்டத்தில் நம்பி படிக்க போகும் மாணவர்களை அங்கு கல்வி கற்பிக்கும் என்ற போர்வையில் வரும் ஆசிரியர் எனப்படப்படும் பரதேசிகள் அல்லது காவாலிகள் அவர் அந்த மாணவிகளையோ அல்லது மாணவர்களையோ பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்துகிறார்கள். இது மிக நீண்ட காலமாக, எல்லா ஆசிரியர் நான் சொல்லவில்லை, இதை பற்றி கன வீடியோக்கள் நான் போட்டிருந்ததன் விளைவாகவும் அது அவ்வாறு ஒரு பாடசாலையில் பாலியல் சீண்டர்கள் என்ற ஒன்றை உடலால் அல்ல டச் பண்ணி செய்யும் பாலியல் சேட்டைகள் மட்டுமல்ல, வாயினால் செய்யப்படும் பாலியல் சேட்டைகள், துஷ்பிரயோகமான வார்த்தைகளும் பாலியலை தூண்டக்கூடிய செயற்திட்டங்களும் செய்வதும் பாலியல் துஷ்பிரயோகமே. இவ்வாறு கணக்கு நடந்திருந்தும் நான் அதை மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதன் பலாபலனாக ஒரு பாடசாலையில் நடந்த ஒரு பாலியல் துஷ்பிரயோகம் பின்னர் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட்டு அந்த மாணவியும் அதை வெளியில் கொண்டு வந்து அந்த தகவல் எனக்கு கிடைத்திருந்தது. அதன் மூலம் அது ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கில் அந்த ஆசிரியர் எனப்படுவர் குற்றவாளி என தீர்க்கப்பட்டுள்ளது. அதனால் அதை வெளிக்கொண்டு வந்த என்னுடைய யூடியூப்பிலும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தன. அது முதலே வந்திருந்த செய்தியாக இருந்தாலும் அது என்னுடைய யூடியூப்பின் மூலம்தான் அது பிரபலியமாக இருந்தது. அந்த பிரச்சனைகளை அதை நான் தாண்டி செல்வேன் அல்லது அதை நான் வென்று வெளியேறுவேன். அது வேற பிரச்சனை. அது என்னென்றால், அந்த ஆசிரியர் என்று சொல்லப்படுவதற்கு தண்டனை, குற்றவாளி என நீதிமன்றத்தால் தண்டனை வழங்கப்பட்டிருந்த போதிலும் அதை வெளிக்கொண்டு வந்தது பிழை என்ற மாதிரி சில பேரால் எனக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, இந்த மாணவியினுடைய பிரச்சனைக்கு வருவோம். இவ்வாறான அந்த ஆசிரியர் சொல்லப்படுவதற்கு தண்டனை வழங்கப்பட்டது. அவர் இவ்வாறான பாலியல் சீண்டல்களில் ஈடுபட்டவர் என்ற வெளியில் வந்திருந்த செய்தி பத்திரிகைகளும் வந்திருந்தது முன்பு. ஆனால் தண்டனை வழங்கப்பட்ட செய்தி அநேகமாக எனக்கு தெரிந்த எந்த பத்திரிகைகளும் வெளிவந்ததாக தெரியவில்லை. ஆகவே அந்த மாணவிகளை முறையிட்டு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். அந்த மாணவிக்கு எங்களுடைய யூடியூப் சேனலுடையதும் இது போன்ற இதற்கு எதிராக போராடுவர்களுடைய வாழ்த்துக்களும் உரித்தாகட்டும். ஆனால் அவ்வாறு ஒரு மாணவி போராடி வழக்கு போட்டு அந்த ஆசிரியர் எனப்படுவதற்கு எதிராக தண்டனை வழங்கப்பட்டதும் பெரிய நியூஸாக வெளிவந்திருக்க வேண்டும். ஆனால் அது பெரிய நியூஸாக எந்த பத்திரிகை வெளிவரவில்லை. இதனால் பாதிக்கப்படும் எந்த மாணவியும் அதை வெளியில் கொண்டு வர முன்வர மாட்டேன். ஏன்னா அந்த மாணவி இப்படி வழக்கு போட்ட என்ற செய்திகள் பேப்பரில் வந்தது. ஆனால் தண்டனை கிடைத்தது என்ற செய்தி வரவில்லை. ஏன் அதை பத்திரிகைகள் மூடி மறைக்கின்றார்கள்? கனகாலம் அது வெளிவந்து தண்டனை. ஆகவே இதனால் எந்த மாணவிகளும் தாங்கள் பாதிக்கப்பட்டதை வெளியில் கொண்டு வர முற்பட மாட்டார்கள். ஆனாலும்
இந்த மாணவி ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியில் வந்திருக்கின்றது. அதுக்கும் பாருங்கள், 14 வயது மாணவியை 52 வயது ஒரு ஆசிரியர் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தி இருக்கின்றார். இதனை நிரூபிக்கப்பட்டால் பாரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும். ஆனால் இது இப்படி ஒன்று உட்படுத்தின செய்தி பத்திரிகையில் வந்திருக்கின்றது. ஆனால் பின்னர் அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டால் அந்த செய்தி பத்திரிகையில் பெறுமா என்பது கேள்விக்குரியது. இதனால் எந்த மாணவர்கள் அதை வெளியில் கொண்டு வருவார்கள்? யாழ்ப்பாண சமுதாயம் இவ்வாறே வெளியில் கொண்டு வரும் மாணவிகளையும் தட்டி வீட்டுக்குள் அடைத்து கேவலமாக அந்த மாணவியை பேசி வீட்டுக்குள் அடைத்து விடுகின்றது. அதை போராடி வெற்றி பெறும் மாணவிகளுக்குரிய தீர்ப்பும் பத்திரிகையில் வெளிவருவதில்லை. இது ஒரு குறைபாடு. மற்றும் இவ்வாறான பிரச்சனைகளை எவரும் வெளிக்கொண்டு வருவதில்லை. உதாரணத்துக்கு இப்போ கொஞ்ச காலத்துக்கு முதல் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அவரே பப்ளிக்காக ஒரு மேடையில் பேசியிருந்தார். தமது பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளர் சில பேர் அல்லது பல பேர் இரவுகளில் குறும் செய்திகள் மூலம் தப்பான விஷயங்களை தம்மிடம் கற்கும் மாணவிகளுக்கு அனுப்புகிறார்கள். இது கைவிடப்பட வேண்டும் என்று அவர் சொல்லியிருந்தார். ஆனால் அவருக்கு அதிகாரம், நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் இருந்தும் அதை அவர் சொல்லியிருந்தார், பேசியிருந்தார் மேடையில். ஒரே ஒரு பத்திரிகையில் பார்த்த ஞாபகம். ஆனால் மேற்கொண்டதை பற்றி எவருமே அதை கதைத்ததாக தெரியவில்லை. ஆகவே பல்கலைக்கழக மட்டத்திலேயே இவ்வாறு விரிவுரையாளர்களை தமது மாணவிகளுக்கு பாலியல் சீண்டல்கள் தொடர்பான SMS-களை அனுப்புகிறார்கள் என்றால், அதை விட கூடவும் சொல்லியிருந்தார், அது துணைவேந்தரே சொல்லியிருந்தார் என்றால், அப்போ இந்த பாடசாலைகளுக்கு நடப்பது எவ்வாறு நடத்த வேண்டிய சந்தர்ப்பங்கள் ஏற்படுவதற்கு அவர்களே வழியமைத்துக் கொடுக்கிறார்கள். அப்படி துணைவேந்தர் பேசியதற்கு அவரே ஒரு துணைவேந்தரே தன்னுடைய கணக்குகளில் இருக்கும் விரிவுரையாளர்களுக்கு விசாரணை நடத்தவில்லை, அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை. ஆக இந்த பாடசாலை மட்டத்தில் இது எப்படி வெற்றி அடையும் என்று நாங்கள் எப்படி சொல்ல முடியும்? இவ்வாறு கண்டும் காணாமல் இவ்வாறான பாலியல் துஷ்பிரயோகங்களை விட்டு செல்வதனால்தான் யாழ்ப்பாணத்தில் இப்படியான விடயங்களும் நடந்தே வருகின்றன. போன்ற சில யூடியூப்புகள் மட்டும் இதை வெளிக்கொண்டு வருகின்றன. ஆனால் அப்படியான யூடியூப்புகளுக்கும் எதிராகவும் நடவடிக்கை எடுத்து அதனுடைய வாய்களை மூடுவதற்கு செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டே வருகின்றன. ஆகவே யாழ்ப்பாணத்தில் 1008 யூடியூப்புகள் காணப்படுகின்றன. அவர்கள் இவ்வாறான விஷயங்களை வெளிக்கொண்டு வந்து இந்த மாணவிகளை காப்பாற்ற வேண்டியது உங்கள் கடமை அல்லவா? இப்ப இந்த விடயத்தை பத்திரிகையிலும் வந்து விட்டதானே. இனி நீங்க யூடியூப்பில் இதை பற்றி ரிசர்ச் பண்ணி விட்டால் யாருமே உங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாது. நீங்க பத்திரிகையில் வந்ததை ஆதாரமாக காட்ட முடியும். ஆகவே துணிந்து இந்த சும்மா கொஞ்சம் பெரிய நிவாரணம் கொடுக்கின்றோம், பார்லிமெண்ட்டில் என்ன கதைக்கிறார்கள், அவர்கள் எப்படி வெல்லுவார்கள், வெட்டி புடுங்குவார்கள், அப்படியான விஷயங்களை கதைப்பதும் தேவையில்லா விடயங்களை கதைத்துக் கொண்டிருப்பதை விட்டு இவ்வாறான சமுதாயத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை களையெடுக்க நீங்களும் முன்வர வேண்டும். மீண்டும் ஒரு களையெடுத்தலில் நான் உங்களை சந்திப்பேன்.